தம்பிகள் புரட்சிகர தீக்குச்சிகளாக பற்றி எரிந்து வருகிறார்கள். என்னை சுற்றி என்னை நேசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகிறது. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது? அங்கிட்டு என் தம்பி விஜயாண்டினி, அவன் பாடுறது இந்த மைக்கில், ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில். அப்புறம் இங்கிட்டு என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவன் பாடுறது இந்த மைக்கில், கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன இந்த மைக்கில். என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு, ஆனா அவன் டிசைன்ல போட்டிருக்கிறது நம்ம மைக்கு. என்ன மைக்கு? ஏன் உலகத்தில் பெரும் பெரும் மாறுதல்களை கொண்டு வந்த புரட்சியாளர்கள் எல்லாம் நின்று பேசியது இந்த மைக்கு முன்னாடி தான். அப்படிப்பட்ட ஒரு மாறுதலை மான தமிழ் மக்கள் தாய் மண்ணில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக என் உயிர் தம்பிகள் என் தோளுக்கு துணையாக எங்கள் தலைவன். நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள். ஒரு நாள் வெல்லும், உறுதியாக வெல்லுவோம் என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தன்னலமற்ற இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க நிற்கிற உங்கள் பிள்ளைகளை உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். ரத்தம் வேர்வையாக உருகி ஓடுவதை பாருங்கள். இதயம் பன்மடங்கு வெடித்து துடிப்பதை பாருங்கள். காரணம் உங்கள் மேல் இருக்கிற பேரன்பு என்பதை உணருங்கள். எல்லோருக்கும் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து விட்டீர்கள். இங்கே நின்றவர்கள் வென்றார்கள், பாராளுமன்றம் சென்றார்கள். என்ன நடந்தது? உங்களுக்காக பேசிய வார்த்தைகள் எத்தனை? நேர்மையாளர்கள், நல்லாட்சி கொடுத்தவர்கள், உங்களுக்காக உழைத்தவர்கள், கலைத்தவர்கள். இதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? ஒரு தடவை கேள்வி எழுப்புங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள், நீங்கள் திரளுங்கள், பகை மிரள திரளுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தாமரைக்கு போட்டு விட்டீர்கள், கைக்கு பலமுறை போட்டு விட்டீர்கள், உதயசூரியனுக்கு பலமுறை போட்டு விட்டீர்கள், ரெட்டலைக்கு போட்டு விட்டீர்கள். எவ்வளவுதான் பகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும். என் பிள்ளைகள் ஆக திறமையானவர்கள். நான் பொறுக்கு விதை மரபினன், பொறுக்கி பொறுக்கி என் பிள்ளைகளை நிறுத்தியிருக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்கள், அவர்கள் திறனை தகுதியை சோதியுங்கள். உங்கள் உரிமைக்காக என் பிள்ளைகள் இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி முழங்குவார்கள். அச்சப்பட மாட்டார்கள், அச்சப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் பிள்ளைகளை வெற்றி பெறச் செய்யுங்கள். திருவள்ளூர் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு, பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு, ஆசிரியர் பணியை பார்த்துக் கொண்டிருந்தவன் அந்த வேலையை விட்டுவிட்டு வந்துவிட்டார். இங்கே திருவரம்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற ஆர்வலர் தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள், அவர் மருத்துவமனை வைத்திருக்கிறார். அதிலே இருந்திருக்கலாம். அவரிடத்தில் சொன்னேன், நோய்க்கு மருந்து கொடுத்து நோயாளிகளை குணப்படுத்துவது மட்டும் மருத்துவரின் வேலை இல்லை. நோயாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை படைப்பதும் மருத்துவரின் வேலைதான். வாருங்கள் என்றே வந்தார். அரும்பெரும் கல்வி கற்ற கல்வியாளர், மருத்துவர், மேதை. அவர் எங்களோடு வந்து இந்த களத்தில் இருக்க காரணம் மக்களின் மீது இருக்கிற பேரன்பு. அவருக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். ஏற்கனவே நின்றவர்கள் வென்றவர் தானே. எங்கள் ஐயா டிஆர் பலனை புதுசாக போட்டிடுறாரா? அவர் பெரிய தலைவர் தானே, ஓட்டு காசு கொடுக்காம வாங்குவாரா? நேர்மையாளருக்கு எதுக்கு கூட்டணி? நேர்மையாளருக்கு எதுக்கு ஓட்டணி? ஓட்டு காசு? இவரெல்லாம் யார்? மண்ணள்ளி வித்தவர்கள், மலையை குறைஞ்சி வித்தவர்கள், சாராயம் வித்தவர்கள், தண்ணி உறிஞ்சி வித்தவர்கள். அவரெல்லாம் தேர்தல் நிற்கிறார். ஏன்? தங்களை தற்காத்துக் கொள்ள, தற்காத்துக் கொள்ள. நாங்களே நிற்கிறோம். இருக்கிற என் வளத்தையாவது பாதுகாத்து என் பிள்ளைகளுக்கு ஒப்படைச்சிட்டு போக. நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், பயணிக்க பாதை, தடையற்ற மின்சாரம், படித்ததற்கேற்ற வேலை, இவற்றையெல்லாம் உருவாக்க துடிக்கிறோம். என்னரும் சொந்தங்களே, இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட என் அருமை தாய்த்தமிழ் உறவுகளே, என்னிலும் இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தம்பிகள் இருவருக்கும் தந்து இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.